ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மேன்மையான நாமத்தால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்த பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். எசேக்கியேல் 12:28. ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று அவர்களோடே சொல் என்றார். ஆமேன். அவர்களோடே சொல் என்றார். கழிந்த வாரம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த வசனத்தை வச்சு எத்தனை பேர் ஜெபித்திருப்பீங்க? கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்த இந்த வார்த்தையை வாக்குத்தத்தை. ஆமேன். வசனத்தை வச்சு ஜெபிக்கணும், வாக்குத்தத்தத்தை வச்சு ஜெபிக்கணும், கர்த்தர் சொன்ன காரியங்களை வைத்து ஜெபிக்கணும். அப்படி நாம் ஜெபிக்கிற வேளையில் தான் வேதம் சொல்லுகிறது அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்று. அந்த உண்மை உள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜீவியத்திலே அது கிரியை செய்யும். ஆமேன். சரி, பைபிளில் எல்லாரும் எடுத்து வச்சுருப்பீங்க, சேர்ந்து சத்தமாக படிப்போமா? என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல் என்றார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசிங்க, எல்லாரும் விசுவாசிங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிங்க. கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர்கிட்ட கேட்போம் இல்லை, ஆண்டவர் நீ சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும் ஆண்டவரே, நிறைவேற்றி தாரும் ஆண்டவரேன்னு நம்ம கேட்போம் இல்லையா? கேட்கிற வசனத்துக்கு வார்த்தைகளுக்கு கர்த்தர் பதில் தர வல்லவராயிருக்கிறார். அவர் மௌனமாய் இருக்கவே மாட்டார், நிச்சயமாய் நிறைவேறும். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொன்னேன். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் அவர்கள் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆமேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் பெய்யும். அதை நான் இப்படி சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆசீர்வாதமான மழை பெய்கிறது. கழிந்த வாரத்திலிருந்து ஆசீர்வாதமான மழை பொழிகிறது, பெய்கிறது. அந்த ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு நாளும் செலவாகாது. அது எவரையும் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் கொடுக்கிற அவர் அதை பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி சுதந்தரித்து எப்படி ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது? யோவான் 15:7. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் அவர் நிபந்தனையின் தேவன், நிபந்தனையின் தேவன். ஜான் சாப்டர் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அண்டர்லைன், அது உங்களுக்கு செய்யப்படும். எதுவாய் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, எதுவாய் இருந்தாலும் அது உங்களுக்கு செய்யப்படும். அதற்கு முன்பாய் ஒரு நிபந்தனையை கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். என் வார்த்தை என்று சொல்லவில்லை, என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். நிலைத்திருக்க வேண்டும். நம்ம ஆண்டவற்றை நிலைத்திருக்கணும். ஆண்டவருக்கு வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆமேன். நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிபந்தனையின் தேவன். நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோமா? அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோமா? அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போமா? இருக்கிறோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புதுசாக இருக்கிறான். ஒரு புதிய துணி கிடச்சிட்டுன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம். அல்லாவிட்டால் ஒரு புதிய பொருள் நமக்கு கிடைத்து விட்டால் எவ்வளவு சந்தோஷம்.
புதிதாய் ஒரு வேலை கிடைத்து விட்டால் எவ்வளவு சந்தோஷம். புது சிருஷ்டியாய் மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க. அதை கொடுத்தது யார்? ஆண்டவர் தான். ஆனால் நாம் ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவரில் நிலைத்திருந்தோம் என்றால் கர்த்தர் நம்மை ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுவார். நீங்கள் என்னிலும். அப்புறமா என் வார்த்தைகள் கட்டளையாக இருந்தாலும் சரி, பிரமாணமாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் நாம் நிலைத்திருந்தால், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த எச்சரிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர், இந்த பிரமாணங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவைகளில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். செய்யப்படும் செய்யப்படும் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். செய்வார், செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுப்பது நேர்த்தியானதை கொடுப்பார். மீன் கேட்டால் மீனை தான் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்பத்தை கேட்டால் அப்பத்தை தான் கொடுப்பார். வேற எதையும் மாற்றி கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் பாரபட்சமற்றவர். இந்த நாளிலும் கர்த்தர் 2வது ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். வாக்குத்தத்தத்தின்படி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று சொன்ன ஆண்டவர் கழிந்த வருடத்தில் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று. ஆண்டவர், இன்றைக்கு சொல்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். இதுக்கு முன்பாய் ஆண்டவர் என்ன வார்த்தையை உங்களுக்கு வைத்திருந்தாரோ அந்த வார்த்தை இன்றைக்கு உங்கள் மேல் இறங்கப் போகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் இறங்கப் போகிறது. அன்றைக்கு யாக்கோபு எத்தனாக இருந்தான், அவன் ஏமாற்றுகிறவனாக இருந்தான். ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையை அனுப்பி கொடுத்தார், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. கழிந்த வாரம் படித்தோம். அந்த வார்த்தை கிரிய செய்யாமல் திரும்பி போகாது. இன்றைக்கு அந்த வார்த்தை யாக்கோபுக்கு கிரிய செய்ய போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அன்னைக்கு அது கிரிய செய்யல. அவன் என்னைக்கு இஸ்ரவேலாய் மாறினானோ அவன் மேல் இறங்கிற்று. நீ இஸ்ரவேலாய் மாறணும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே இஸ்ரவேல், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தின் மேல் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கிருபையாய் தரப்போகிறார். இந்த ஆசீர்வாதம் உலகத்திலிருந்து கிடைக்காது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் பெர்மனன்ட் பிளஸிங், நிரந்தர ஆசீர்வாதம். அதை ஒருத்தர் எடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. கர்த்தர் நமக்கு தந்தபடியினால் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல். வெறும் கையோட எங்கே போனார் யாக்கோபு? தன் மாமனார் வீட்டுக்கு போனார். திரும்பி வரும்போது என்ன சொல்லுகிறாரு? 2 பரிவாரங்களை உடையவனானேன். உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் கர்த்தனை ஆசீர்வதித்தார், உலகத்தின் ஆசீர்வாதத்தினால் கர்த்தனை ஆசீர்வதித்திருக்கிறார். இதுதான் இஸ்ரவேல் மேல் இறங்கின ஆசீர்வாதம். எவ்வளோ பாடுபட்டான், எவ்வளோ கஷ்டப்பட்டான், அந்த போன இடத்துல எவ்வளோ வேதனை அனுபவித்தான். ஆனாலும் கர்த்தர் அவனை கைவிடவில்லையே. ஏனென்றால் அன்னைக்கு கொடுத்த வார்த்தை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினார், நிறைவேற்றினார், திரும்பி அனுப்புகிறார். இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தால் சொல்லுகிறேன், கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதத்தை இதில் வைத்திருக்கிறாரோ, என்னென்ன பிளஸ்ஸிங் இதில் வைத்திருக்கிறாரோ, இதிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ அதெல்லாம் உங்கள் மேல் இறங்கி வருகிற காலமாக இந்த காலம் இருக்கிறது. ஆமேன். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது? யாக்கோபு 1:17, ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 17. நன்மையான எந்த ஈவும்
பூரணமான எந்த வரமும் பரலோக தகப்பனிடத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி போதும். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆசீர்வாதம் இறங்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்றைக்கு நாம் ஒரு புது சிருஷ்டியாய் மாறி ஆண்டவருடைய பிள்ளை என்று நாம் சொல்வோமோ, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, ஆண்டவருடைய அன்புக்குள் நாம் கடந்து செல்கிறோமோ, அன்றைக்கு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதே கர்த்தர் நமக்கு செய்கிறார். இதோ பிதாவிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதத்தால் கர்த்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையில் முக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார். அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிற்று, என் மேல் இறங்கிற்று. கழிந்த வாரம் ஆசீர்வாதமான மழை, இந்த நாளில் அந்த வார்த்தை இறங்கி இருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 4 காரியங்களிலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். 4 காரியங்களிலிருந்து. முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 41 அதிகாரம் 52 வசனம். ஆதியாகம 41, ஜெனசிஸ் சாப்டர் 41 verse 52. ஆதியாகமம் 41:52. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் போதும் தேவன் என்னை பலுக பண்ணினார். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் சிறுமை, பாவர்ட்டி, சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், சிறுமை என்று சொல்லும்போது தேவைகள் சந்திக்கப்படாமல் காணப்படுகிற வாழ்க்கை, ஏழ்மையில் வாடுகிற வாழ்க்கை, வாழ்வுக்குரிய எந்த ஒரு வசதியும் இல்லாமல் நிலையற்று நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் சிறுமை. ஆதியாகமம் 41:52 அவர் அழகாய் விவரிக்கிறார். எப்படி விவரிக்கிறார்? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். பார்த்தீங்களா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்டிருப்பார். எவ்வளவு பாடுகளை இந்த யோசேப்பு அனுபவித்தார், எவ்வளவு பாடு. அதுக்கு ஒரு வசனம், அதே 41 அதிகாரம் 51 வசனத்தின் முதல் பகுதி எடுத்து பாருங்க. 41:51 யோசேப்பு சொல்லுகிறார், என் வருத்தம் யாவையும் அனைத்தையும் கர்த்தர் மறக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. நான் மறக்கிறோமா? வசனத்தை மறக்கிறோம், பர்த்டேயை மறக்கிறோம், வெட்டிங் ஆனிவர்சரியை மறக்கிறோம், இன்னும் மறக்கக்கூடாததையெல்லாம் மறக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, இந்த வருஷம், இந்த மாதம், இந்த நாளில், இந்த மணி நேரத்தில் நான் பட்ட பாடு, அவன் செய்த இல்லாவிட்டால் அவள் செய்த இந்த காரியத்தின் நிமித்தமாய் நான் எவ்வளவு துக்கப்பட்டேன், அதை மட்டும் மறக்க மாட்டோம். அதை ஒரு இருதயத்தின் பலகைகளை எழுதி வைத்து ஒவ்வொரு ஆண்டும் அதை நினைத்து கொண்டாடி கொண்டிருப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அதுதான் உங்களுக்கு ஒரு பலன். ஆமேன். இந்த பலவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும், அதெல்லாம் அழிந்த காரியங்கள். இவன் சொல்லுகிறான், நான் அந்த தேசத்தில் எப்படி இருந்தேன்னா வருத்தத்தோடு இருந்தேன். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் எனக்கு மறக்க செய்து, நான் சிறுமைப்பட்டிருந்த, நான் அனுபவித்த வேதனைகள், பாடுகள், உபத்திரங்கள் மத்தியிலும் கூட கர்த்தர் என்னை பலுக பண்ணினார், என்னை பெருக பண்ணினார், என்னை ஆசீர்வதித்தார். நீங்கள் நினைத்து கொள்ளுங்க, இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார். நீங்கள் சிறுமையோடு இருப்பீங்கன்னா, கஷ்டத்தோடு இருப்பீங்கன்னா, பாடுகளோடு இருப்பீங்கன்னா, ஜெபிங்க. காலையில் சொன்ன மாதிரி ஸ்தோத்திரம் பலிகிட்டே இருங்க. கர்த்தர் வழிகளை உருவாக்குவார், வாசலை திறப்பார். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிட்டு, அவன் மேலே இறங்கிட்டு. சங்கீதம் 25, Psalm 25 verses from 16 to 18. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும்
சிறுமைப்படுகிறவனுமா இருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு இறங்க, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. நான் இப்போ எப்படி இருக்கேன்? தனித்தவனாக இருக்கிறேன், தனித்தவனாக இருக்கிறேன். எனக்கு மனைவி உண்டு, எனக்கு பிள்ளைகள் உண்டு, எனக்கு மந்திரிமார் உண்டு, எனக்கு துணை செய்வார் தேசத்தில் உண்டு. ஆனால் இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? தனித்தவனாய் இருக்கிறேன், தனித்தவனாய் காணப்படுகிறேன். மட்டும் இல்லை, அந்த தனிமையில் நான் சிறுமைப்படுகிறவனாய் இருக்கிறேன், சிறுமைப்பட்டவனாய் காணப்படுகிறேன். என் தேவைகளையோ நான் ஏழ்மையில் வாடுவதையோ வாழ்வுக்குரிய வசதிகள் இல்லாமல் காணப்படுவதையோ எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் சிறுமைப்பட்டவனாய் இருக்கிறேன், சிறுமைப்படுகிறவனாய் இருக்கிறேன். அடுத்த வசனம், என் இருதயத்தின் வியாகுலங்கள், இதெல்லாம் நினைத்து என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்களை நீர் ஒருவர் தான் அறிவீர் ஆண்டவரே. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், நீங்களாக்கிவிடும். எனக்கு ஒரு பூரண சமாதானத்தை தாரும், எனக்கு ஒரு சந்தோஷத்தை தாரும். அப்பா 18வது வருஷத்தில், என் தேவனே என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம், ஒருவேளை ஆண்டவரே இந்த தனிமை, இந்த சிறுமை, இந்த வியாகுலங்கள் ஆண்டவர், இந்த இடுக்கண்கள் இல்லாவிட்டால் துன்பம், இந்த வருத்தம் எல்லாம் இதற்கு காரணம் என் பாவமாய் இருந்தால் என் பாவங்களையும் மன்னித்து அருளும் ஆண்டவரே. மன்னித்து எனக்கு அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு எல்லாரும் இருந்தோம், யாரும் மற்ற நிலைமையில் காணப்படுகிறேன். என்னை ஆதரிக்க, எனக்கு உதவி செய்ய, என்னை ஏன் எதற்கென்று கேட்க, ஒருவேளை நாதியற்றவனாய் நான் காணப்பட்டாலும் கூட கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமேன். இந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்கள் சிறுசின் மேல் இறங்கி வந்திருக்கிறது. யாக்கோபுக்கு அன்றைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அவன் சிரசின் மேல் இறங்கினது உண்மை என்றால், சத்தியம் என்றால், இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. இந்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். ஆமேன். நீங்கள் என்னில் நிலைத்திருங்க, என் வார்த்தைகளில் நிலைத்திருங்க. நான் உங்களுக்கு எது செய்யணும்னு விரும்புகிறேனோ அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சிறுமையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்கிறார். சங்கீதம் 9:9, சங்கீதம் Psalm 9:9, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுக்கிறார். யாராவது கொடுப்பாங்களா? ஒரு பிரச்சனை வருகிற வேளையில், சரி இந்த பிரச்சனை முடிகிறது வரைக்கும், இல்லாவிட்டால் அந்த கடன் பிரச்சனை முடிகிறது வரைக்கும், இந்த வியாதி உன்னை விட்டு வாரது வரைக்கும், இல்லாவிட்டால் உனக்கு வேலை கிடைக்கிறது வரைக்கும் நீ எங்களோடு கூட இருந்து யார் இந்த உலகத்தில் அடைக்கலம் கொடுப்பார்கள்? நினைத்து பாருங்க. ஒருவர் கூட எட்டி பார்க்க மாட்டார்கள். பணம் இருக்கும்போது, வசதிகள் இருக்கும்போது, புகழ் இருக்கும்போது, பெருமை இருக்கும்போது, உறவினர் என்று சொல்லிக்கொண்டே பலர் உங்களை தேடி வரலாம், ஃபோன் பண்ணலாம். ஆனால் ஒரு நாள் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை விசாரிக்க ஒருவரும் அற்ற நிலைமையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களிலே அவர் எனக்கு தஞ்சம் கொடுப்பவர், என்னை சேர்த்து கொள்பவர் என் ஆண்டவர். அப்படிப்பட்ட அடைக்கலம் ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பதோடு மட்டுமன்றி கர்த்தர் எப்போவுமே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். சங்கீத புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. சங்கீதம் 90:1, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு
எனக்கு அடைக்கலம் கொடுத்தார், என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார், என் பேர பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்தார், என் இனஜன பந்துகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் கொடுத்தார். உங்கள் ஒருத்தர் மூலமாய் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை தான் அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேல் இறங்குகிறது. எப்படி? சங்கீதக்காரனை போல சிறுமைப்பட்ட எனக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருந்தார். இன்றைக்கு என் தலைமுறையாக எங்களுக்கு அவர் அடைக்கலமாய் வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, கவலைப்படாதுங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார். உங்களுக்கு அவர் செஞ்சார்னா அவர் அவங்களுக்கும் செய்வார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு எல்லாம் நீர்தான் அடைக்கலமானவர், நீர்தான் அடைக்கலமானவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறுமையிலிருந்து கர்த்தர் நமக்கு அடைக்கலம் தந்து நம்முடைய தலைமுறைக்கும் அவர் அடைக்கலம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கர்த்தர் நம்மை புழுதியிலிருந்து காப்பாற்றுகிறார். புழுதி, காற்று அடிக்கும்போது, அந்த காற்று வீசும்போது சில வேளையில் அது புழுதி காற்றாய் அப்படின்னு சொல்லுகிறோம். காற்று நல்ல காற்று தான், ஆனால் இருக்கிற புழுதிகளை எல்லாம் அடித்து கொண்டு வரும். காற்று தான், ஆனால் அதுக்கு பேர் புழுதி. அதை நாம் விரும்புவது கிடையாது. நம்முடைய சரீரத்தை அது மூடிக்கொள்ளும். புழுதி காற்று வருகிறது. புழுதி, புழுதின்னா ஆவிக்குரிய அர்த்தத்தில் எங்கே வேத வசனத்தின்படி புழுதி காற்று. அந்த புழுதி காற்று என்று சொல்லுகிற வேளையில், புழுதி என்று சொல்லுகிற வேளையில் மனிதர்களால் இறைக்கப்படும், வீசப்படும் பொய்யான காரியங்கள், அது புழுதி. அந்த பொய்யான காரியங்கள் உங்கள் மேலே வீசுகிற வேளையில் வெளியே போக முடியாமல் ஆக்கிடுவாங்க. சில வேளையில் வீட்டுக்குள்ளே இருக்க விடாமல் ஆக்கிடுவாங்க. புழுதி, மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற புழுதி பேச்சுக்கள். சில வேளையில் மறைமுகமாக பேசுகிற பேச்சுக்கள், வார்த்தைகள். மனிதனுடைய வாயிலிருந்து நம்ம நேரில் ஒன்றும் நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாங்க, சொந்த பந்தமாக இருப்பாங்க, நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் மறைமுகமாக வைத்து பேசுகிற பேச்சுக்கள், மறைமுகமாக வைத்திருக்கிற கண்ணிகள் அத்தனையும் புழுதி. தங்களை பரிசுத்தர்களாய் நினைத்து விட்டு கரம் நீட்டி, விரல் நீட்டி நம்மை குற்றப்படுத்துகிற புழுதி, நம்மை காயப்படுத்துகிற புழுதி, நம்மை கண்ணீர் வடிக்க வைக்கிற புழுதி. இதெல்லாம் புழுதி. அந்த காற்று நல்லதாக இருக்குது, அந்த காற்றுக்கு வாயில் இருந்து, கருத்தில் இருந்து அந்த புழுதியானது வருகிற வேளையில் நம்மை நாமே மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஐயோ, இந்த அளவுக்கு புழுதியை வாரி வீசுகிறார்களே, இந்த அளவுக்கு சேற்றை வாரி இறைக்கிறார்களே என்று நாம் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, கலங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதைத்தான், இந்த புழுதி படுகிற வேளையில் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 44:25, எங்கள் ஆத்துமா, அந்த புழுதியை பார்த்தா எங்கள் ஆத்துமா தாழ்ந்து போகிறது, தாழ்ந்து போகிறது. ஒருவர் மேலிருந்து பார்க்குறாரு. அந்த புழுதியில் நிறைந்தவனை கர்த்தர் மேலே இருந்து பார்க்குறாரு. ஆமென். ஆண்டவரே, வெளியே போக முடியல ஆண்டவரே, சிறுமைப்பட்டு இருக்கிறேன், இப்போ புழுதிக்குள்ள வந்திருக்கிற ஆண்டவரே, ஒரு வீசை என்னை நினைத்தலும் ஆண்டவரே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அந்த ஆத்மா புழுதி மட்டும் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறது, வயிறு தரையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. கர்த்தர் பார்க்கிறார். 1 சாமுவேல் 2:8 உங்களை பற்றி யார் எது பேசுகிறாலும், எதை செய்தாலும் அது புழுதின்னு சொல்லிட்டு அதை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் அப்படியே ஆண்டவரை நோக்கி பாருங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார்.
கர்த்தர் சிறியவனை புழுதியில் இருந்து இவ்வளவு புழுதி உண்மையில வீசுறாங்களா? என் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளையே, என் வசனத்தால் தேற்றப்பட்ட பிள்ளையே, என் மகனே, என் மகளே, உன் மீது இவ்வளவு புழுதியை வாரி இறைத்தார்களா? நீ கவலைப்படாத. உன் சத்துருக்களுக்கு முன்பாக, அந்த சபிக்கப்பட்ட அந்த ஆவிகளுக்கு முன்பாக உன்னை குப்பையிலிருந்து எடுத்து நான் உயர்த்துகிறேன். எந்த அளவுக்கு உங்க ஆத்மா புழுதி மட்டும் தாழ்ந்திருந்ததோ, இப்பொழுது அதே ஆத்மா கர்த்தரால் உயர்த்தப்படுகிறது. கர்த்தனுக்கு உன்னை உயர்த்துகிறார். நீ பட்ட அவமானங்கள், வேதனைகள், விட்ட கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவர் உன்னை அந்த சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்தி காண்பிக்கிறார். அந்த புழுதியை உதறி தள்ளிவிட்டு நீ எழுந்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவருக்கு அடைக்கலமாய் வருகிறவர் புழுதியில் இருந்து உன்னை உயர்த்த அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மூன்றாவதாக, கர்த்தர் சுகம் அளிக்கிறார், குணப்படுத்துகிறார். வியாதி, பயங்கரமான வியாதி, கொடூரமான வியாதி, மரணத்துக்கு ஏதுவான வியாதி, இப்படிப்பட்ட வியாதிகளை குறித்து வேதனைப்படுகிற என் ஜனமே, கர்த்தர் இன்று உன்னை குணப்படுத்த உனக்கு சுகம் கொடுக்க வருகிறார். சுகம் கொடுக்க வருகிறார். ஏனென்றால் அவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேலின் மேல் இறங்கிட்டு உன் மேல் இறங்குகிறது. ஐசாயா சாப்டர் 1 verse 5 and 6. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் பலட்சியமாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்படணும்? ஏன் இந்த வேதனையில் நீங்கள் துடிக்கப்படணும்? ஏன் மற்றவர்களை விட்டு அதிகமாக நீங்கள் விலகி போகிறீங்க? உன் தலையெல்லாம் வியாதி, உன் இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது. எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. 6வது வசனம், உன் உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதில் சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ஏரணமுள்ளதாக இருக்கிறது. அது சீழ் புதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. வியாதி, வியாதி. அந்த வியாதியிலிருந்து ஒரு முடிவே இல்லை. சொல்லியிருப்பாருங்க, உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமில்லை. உள்ளங்கால் இருந்து உச்சம் தலை வரைக்கும் சுகம் இல்லை. ஒவ்வொரு சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களிலும் பல 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 வியாதிகள், பயங்கரமான வியாதிகள், கொடூரமான வியாதிகள். வியாதிகள் வரும்போது நாளொன்னா ஆரம்பிக்கிறார் மனுஷன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இப்படிப்பட்ட வியாதிகளில் துடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். தலையெல்லாம் வியாதி, இருதயமெல்லாம் பலட்சியமாக இருக்கிறது, காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமாய் இருக்கிறது. சீழ் புதுக்கப்பட முடியலை, வேதனை. அது கட்டப்படையலை, வேதனை. எண்ணெயினால் ஆற்றப்படையலை, அது வேதனை. வேதனையை தினமும் வியாதினால் வேதனையை 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 ஒரு பருகுகிற தண்ணீர் போல மனிதன் இன்றைக்கு பருகி கொண்டிருக்கிறான், துடித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறாரு, நீ என்னை நோக்கி கூப்பிட்டுட்டு இருந்தேன்னா இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் இறங்கி வருகிறது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை. தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் குறித்து கொள்ளுங்க. தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அடுத்த வார்த்தை, அவர்களை குணமாக்குவேன் என்று ஜீவனுள்ள தேவன் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தூரத்தில் இருக்க யாருக்கோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, சமீபமாக இருக்கிற யாருக்கோ வியாதிக்காய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்கிறார், சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை உனக்கு சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. அவர்களை குணமாக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை அவர்களை குணமாக்கப் போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
குணமாக்குவேன். குணமாக்குவேன். ஒரு பக்கம் உள்ளங்காலிலிருந்து உச்சம் தலை வரைக்கும் வியாதி, இருதய வியாதி, தலையெல்லாம் வியாதி, ஷீல் புதுக்கப்படாமல் கட்டப்படாமல் இருக்கிற வியாதி, ஷீல் வடிந்து கொண்டே இருக்கிறது. பரிதாபமான ஒரு நிலைமையில் தள்ளப்பட்டு இருக்கிற. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என் வார்த்தை உங்கள் சிரசின் மேல் இறங்குகிறது. என் மகனே மகளே, தூரமாக இருக்கிறவர்களுக்கும், அதாவது உனக்கு அருகிலே சமீபித்து இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று சொல்லும் உதடுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு, சிறுமையிலிருந்து உன்னை விடுவிக்கிறேன், உனக்கு அடைக்கலம் தருகிறேன். இரண்டாவதாக ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? புழுதிலிருந்து நான் உன்னை உயர்த்தி உனக்கும் உன் சந்ததிக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன். மூன்றாவது சொல்லுகிறார், நான் உங்களை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. ஜெபிங்க. தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும், உங்களுக்கு நல்ல செய்தி வரும். கர்த்தர் சுகமாக்கினார் என்று ஜெபிங்க. பிள்ளைகளை வைத்து ஜெபியுங்க. கஷ்டப்படுறவர்களை வைத்து ஜெபியுங்க. உங்கள் குடும்பத்தில் யார் பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபியுங்க. நிச்சயமாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் குணமாக்குவேன். கடைசியாக கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் பலர் தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாய் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது ஒரு விடுதலை இன்றி இந்த உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்கும்போது வெளியில் நல்லா தான் இருக்காங்க, பேசும்போதெல்லாம் நல்லா பேசுகிறாங்க, நல்லா சிரிச்சிட்டே பேசுகிறாங்க. ஆனால் இருதயத்தின் ஓரத்தில் ஒரு கண்ணீர் இரத்தமாய் வடிந்து கொண்டிருக்கிறது. விடுதலை இன்றி காணப்படுகிறார்கள். உலக சிற்றின்பங்களிலே கட்டப்பட்டு, அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டு, பாவத்திலே கட்டப்பட்டு, பலவிதமான உலக பிரகாரங்களிலே, உலக காரியங்களிலே கட்டப்பட்டு, விடுதலை இன்றி அழிவின் பாதையிலே நேரே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பார்ப்பதற்கோ தங்களை வித்தியாசமாய் வெளியே காண்பிக்கிறார்கள். இருதயத்துக்குள்ளே அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து என்னை விடுவிப்பார் யாரும் இல்லையே. பாவம் பெருகி 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 சாபமாய் மாறி அந்த சாபம் தலைமுறைக்கு நேராய் செல்லுகிறது. ஒரு பக்கம் கர்த்தருக்குள் வந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலத்தை கொடுத்து அவர்கள் தலைமுறைக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த பாவம் பெருகி சாபமாய் மாறி பரிதாபமான ஒரு நிலைமையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். தேவனை தேட உணர்வில்லை, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் செல்ல உணர்வில்லை, தன் குடும்பத்தோடு சென்று தேவனை ஆராதிக்க விரும்பவில்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்து வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சின்ன காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம் என்றால் எங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானம், சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு வசனத்தை சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், அது கர்த்தருடைய வார்த்தை தான். அது உங்கள் மேலே இறங்கணும். உங்கள் மேலே இறங்கிட்டுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 50:15. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்தில் யாரை நோக்கி கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு, தேவனை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். யாரும் உன்னை விடுவிக்க முடியல, நான் உன்னை விடுவிப்பேன். அவர் அந்த பதிலை கட்டளையாய் சொல்லுகிறார். நீ கட்டப்பட்டு விடுதலை என்று ஜீவிக்கிறாய். ஏதோ ஒரு ஆபத்து உனக்கு முன்பாக வந்திருக்கிறது. இந்த ஆபத்து வேளையில நீ என்னை நோக்கி கூப்பிடு. அப்பா, அம்மா, பிள்ளைகளே, இல்லாவிட்டால் உறவுகளை சொல்லி நீ கூப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர்களும் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள், விடுதலை இன்றி இருக்கிறார்கள். நீ என்னை நோக்கி கூப்பிடு.
என்னை பார்த்து கூப்பிடு, நான் உனக்கு முன்பாக தான் இருக்கிறேன், உன் அருகில் தான் இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் விடுவிப்பேன் விடுவிப்பேன். இந்த வார்த்தை இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தைகள் வேதத்தில் இருப்பதெல்லாம் உனக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, எனக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை இந்த வேதத்தில் இருக்கிற வசனத்தை நீ படித்திருக்கிறாய், நீ தியானித்திருக்கிறாய். கொஞ்சம் சிந்தித்துப்பார். ஆபத்து வரும்போது உன்னை காப்பாற்ற ஒருவரும் கிடையாது, வரமாட்டாங்க வரமாட்டாங்க. என்ன செய்வது? உன்னை விடுவிக்க ஒருவரும் இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. இன்றைக்கு கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். சிறுமைப்பட்டிருக்கிறேன் சொல்கிறீங்க, நான் வியாதியில் இருக்கிறேன் சொல்கிறீங்க, என் மேலே புழுதி இருக்கிறது, என்னை பார்த்து எல்லாரும் பரியாசம் பண்ணி என்னை அவமதிக்கிறாங்க சொல்கிறீங்க, கடைசியில் என்னை விடுவிப்பார் ஒருவரும் இல்லை சொல்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஒன்று, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார், பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்குன்னா எழும்பி நாம் ஜெபிப்போம், எழும்பி தான் ஜெபிப்போம். ஒருவேளை இந்த நாளில் இந்த தேவ செய்தியை வீட்டில் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து எழுந்து நின்று கர்த்தருடைய சமத்துக்கு முன்பாய் உங்களை அர்ப்பணியுங்கள். இது கடைசி காலமாக இருக்கிற அப்படினால், கடைசி நாட்களாக இருக்கிற அப்படினால், சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் உன்னை பெருக பண்ணும்படியாய் ஆயத்தமாக இருக்கிறார். சிறுமைப்பட்ட தேசத்திலே நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லும்படியாய் ஆயத்தப்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்க. கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த 4 காரியங்களிலும் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் கர்த்தாவே, என் சிறுமையை மாற்றும் ஆண்டவரே, இந்த புழுதியிலிருந்து என்னை தூக்கியிடும் ஆண்டவரே, என்னை உயர்த்தும் ஆண்டவரே. அப்பா, இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை, தூரத்தில் இருக்கிற என் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் விடுதலை வேணும் ஆண்டவரே. 4வது ஆண்டவரை, விடுதலையோடு ஜீவிக்க, சமாதானத்தோடு ஜீவிக்க எனக்கு அந்த கிருபையை தாரும். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து ஜெபித்தீங்கன்னா இந்த ராத்திரியில் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வீங்க. கர்த்தருடைய நாமத்தால் வார்த்தை வைத்து நான் சொல்லுகிறேன், சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வீங்க. கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று காலையில் நீங்கள் சொல்லுவீங்க. என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் என்னை தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்னது, இன்றைக்கு பேசியது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லுகிறார். சிறுமையில் இருக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு அடைக்கலத்தை தர அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். உன்னை உயர்த்த ஆயத்தமாய் இருக்கிறார். பொழுதில் இருக்கிற உன்னை உயர்த்தி காண்பிக்கும்படியாய் கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். வியாதியில் இருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக விடுதலை, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்களா? சிறுமைப்பட்ட தேசத்திலே முதலாவது கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகிறார். என் சிறுமையை நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இல்லை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். இனி நீ சிறுமையை பார்க்க மாட்டாய். கர்த்தர் உன்னை எழுப்பி நல்ல ஒரு அடைக்கலத்தை தர வல்லவராயிருக்கிறார். உன்னை உயர்த்தி காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். உன் வியாதி மறைந்து போக அந்த சரீரத்தின் தழும்புகளை கூட நீ தேடியும் காணாதிருப்பாய். கர்த்தர் தம்முடைய தழும்புகளால் உன்னை குணமாக்க அவர் விருப்பம் உள்ளவராய் நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக காத்திருக்கிறார். உனக்கு விடுதலை வேண்டும். நீ சுதந்திரமாய், ஒரு பறவை எப்படி சுதந்திரமாய் எல்லா இடத்துக்கும் பறந்து செல்கிறதோ அதே போல உன் கால்கள் நடக்கும்படியாய், கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே,
உம்முடைய வசனத்தை தந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நசனாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அந்த வசனமானது நீர் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணி உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி, உம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்தி, உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தந்து, உம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை தந்து, உம்முடைய பிள்ளைகளை செழிப்பாக்கி, அதை ஆசீர்வாதமாக்கி அது திரும்ப வரும் என்று வேதத்திலே எழுதி தந்திருக்கிறீரே. இந்த வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கழிந்த வாரம் சொன்னீர் ஆண்டவரே, ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்னீரே, அது பெய்து கொண்டிருக்கிறது. காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. வசனத்தின்படி ஒரு வார்த்தையை அனுப்பினீர் ஆண்டவரே, அது என் ஜனத்தின் மீது கேட்க போகிற ஒவ்வொரு ஜனத்தின் மீது இறங்கிற்று. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, ஒவ்வொரு சிரசின் மீதும் அமர்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்படுத்தின தேசத்திலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலுகி பெருக பண்ண போகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தலைமுறையாய் இவர்கள் மூலமாய் அவருடைய குடும்பங்களுக்கு அடைக்கலமாய் வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புழுதியிலே அமிழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி காண்பித்து கர்த்தாவே, புழுதியிலிருந்து எடுத்து அவளை நீர் உயர்த்துகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, சரீரம் முழுவதும் வியாதி, எல்லா கொடிய வியாதி கர்த்தாவே, அந்த கொடிய வியாதிகளின் மத்தியில் இன்றைக்கு கர்த்தாவே, இந்த நேரத்திலே, இந்த நிமிடத்திலே கர்த்தாவே, ஒரு அற்புத சுகத்தை கட்டளையிடுகிறீரே. நான் அவர்களை சுகமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நிறைவேறுகிறது, சுகப்படுத்தல் நிறைவேறுகிறது. நான் எப்படி நடப்பேன், நான் எப்படி இந்த ஆகாரத்தை உண்பேன், நான் எப்படி செலவு பண்ணுவேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்திற்கு அந்த வியாதியின் கூறுகளும் வேறற்று போகும்படியாக ஆசீர்வதிக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஒரு பரிபூர்ண விடுதலையை தேவன் தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். கட்டுகளிலிருந்து விடுதலை, பாவ சாபத்திலிருந்து விடுதலை, கட்டப்பட்ட நிலைமையிலிருந்து விடுதலை ஆண்டவரே, துர்ச்சன பிரவாகத்திலிருந்து விடுதலை ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு எதிலெல்லாம் விடுதலை வேண்டுமோ ஆண்டவரே, அந்த விடுதலையை மனது உருகிற தேவன் நீ சொல்லுகிறீர், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று. நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நான் உனக்கு கொடுக்கும் விடுதலை பார்த்து நீ என்னை மகிமைப்படுத்துவாய், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாகவும் இந்த தேவ செய்தியின் மூலமாகவும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிந்தாய், சத்தியம் உன்னை விடுதலையாக்குகிறது, சத்தியம் உனக்கு சுகத்தை தருகிறது, சத்தியம் உன் புழுதியை மாற்றி உன்னை உயர்த்துகிறது, சத்தியம் உன் சிறுமையை மாற்றி உனக்கு அடைக்கலம் தருகிறது. நசனாய் இயேசுவின் நாமத்தினால வசனத்தின் படியும் வார்த்தையின் படியும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமாதானம் சந்தோஷம் ஆண்டவருடைய இருதயத்திலே காணப்பட தேவனுடைய ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. செழிப்பை கட்டாயிடும், எதை இழந்தார்களோ அதை கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பாய் தந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிக்க மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைக்கு கேட்ட இந்த வசனத்தின்படி glory to God, கர்த்தர் அந்த யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார் அல்லவா, அந்த வார்த்தை என்மேல் இறங்கிற்று என்று சொல்லுகிறவர்கள் விசுவாசத்தோடு இருதயத்தின் மீது கருத்தை வைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியோட ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.